நீட் தேர்வுங்கிறது இப்போ நம்ம படித்து பள்ளிக்கூடத்தில் மாணவ மாணவிகள் நல்ல மார்க் வாங்குறாங்க. அவர்களுக்கு திருப்பியும் ஒரு தேர்வு எழுதி வைப்பேன் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப அநீதியானது. இது பாஜக அரசாங்கம் தொடர்ந்து செய்கிறது. நம்ம தமிழ்நாட்டில் அனிதா உட்பட பல்வேறு மாணவ மாணவிகள் தற்கொலை பண்ணியிருக்காங்க. இந்திய அளவில் மொத்தமாக கிட்டத்தட்ட 50-60க்கு மேற்பட்ட மாணவ மாணவிகள் தற்கொலை பண்ணியிருக்கிற ஒரு சூழல் உருவாகியிருக்கு. ஒரு சாதாரண ஏழை எளிய குடும்பத்தில் இருக்கிறவங்க அரசாங்க பள்ளிக்கூடத்தில் தான் படிக்க வைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறவங்க நீட் தேர்வு கோச்சிங் என்ன பண்ணுவாங்க? அது எவ்வளோ பெரிய ஊழல் இண்டஸ்ட்ரியாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்தியாவில் பயிற்சி மைய கட்டணம், விடுதி செலவு, உணவு செலவு, புத்தகங்கள், தேர்வு கட்டணங்கள் சொல்லி நீட் தேர்வுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 1.32 லட்சம் கோடி 1.32 லட்சம் கோடி ரூபாயை கிட்டத்தட்ட 22 லட்சம் நீட் மாணவர்களுடைய குடும்பங்கள் செலவிடுறாங்க. இது எவ்வளோ பெரிய அநீதின்னு பாருங்க. இதில் எவ்வளோ பேர்னால இந்த பணத்தை செலவிட முடியும்? செலவிட்ட பெரிய ஊழல். நரேந்திர மோடியின் ஆட்சியில் எத்தனையோ துறை ஒரு ஊழலாக இருக்குது. அதனால தான் இன்னைக்கு மாணவர்கள் இந்தியா முழுவதும் நரேந்திர மோடி அரசாங்கத்திற்கு எதிராக தெருவில் இறங்கி போராடுறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தான் இந்தியா முழுக்க விழிப்புணர்வு எல்லாரும் போராட ஆரம்பிச்சு அமைப்பை நடத்தி கொண்டிருக்கிற அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஒன்றிய அமைச்சர் ராஜினாமா செய்யணும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி நாடு முழுவதும் இந்த இயக்கத்தை நடத்தி இருக்கிறது. அதனால இது மாணவர்களும் பெற்றோர்களும் இந்த இயக்கத்திற்கு ஒரு மகத்தான ஆதரவை கொடுக்கணும்னு சொல்லி காங்கிரஸ் கட்சி சார்பில் நாங்கள் கேட்டுக்கிறோம். ஏன்னா இந்தியாவுடைய எதிர்காலத்தை ஒட்டுமொத்தமாக சிதைக்கக்கூடிய ஒரு மகா மோசமான ஒரு சமமற்ற ஒரு ஊழல் மகிழ்ந்த பணக்காரர்களுக்கு மட்டுமே சாதகமான ஒரு கல்வி அமைப்பை இன்னைக்கு நரேந்திர மோடி அரசாங்கம் கட்டி எழுப்பிட்டு இருக்காங்க. இதற்கு எதிரான போராட்டத்திற்கு எல்லாரும் வரணும்னு நாங்கள் காங்கிரஸ் கட்சி சார்பாக கேட்டுக்கிறோம். நாளைக்கு அந்த இதுக்கு வருவீங்கல்ல, நாளைக்கு இது இல்ல காலையில அந்த இதுக்கு வருவீங்களா ஓட்டப்பந்தயம் பேசுவேன். இது எக்ஸ்க்ளூசிவ்ல ஒரு பொது கருத்துக்கான போராட்டம். இந்த நாட்டில் ஒரு பெரிய போராட்டம் இது. இன்னைக்கு இளைஞர்கள் என்ன நடக்கும் தெரியாம ஒரு மிகப்பெரிய பதட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அதனால இந்த ஒண்ணுல இதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம்.